அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸு மற்ற அது சம்மந்தமாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளை ஆகும். ஸோ மற்ற கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸில் வந்து ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எதுக்காக அது ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுறோம், எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரிசர்ச்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரெக்ரேஷன் அனாலிசிஸோட ரோல் வந்து எப்படி ப்ளே ஆகுது, அது எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரேஷன் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ எந்த ஒரு ரிசர்ச்சில் நீங்கள் எந்த ஒரு அனாலிசிஸ் எடுத்திங்கனாலும் ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ரிடாமினன்ட் அனாலிசிஸ் டூல் வந்து இது. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து நம்மளுடைய ரிசல்ட் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் டூலாக வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல் பிளேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இருக்குது. அதில் முக்கியமாக எந்த ரோலில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரேஷன் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றது வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு யூஜி பிஜி இந்த கேட்டகரிஸில் நம்ம படிக்கும்போது ரெக்ரேஷன் அனாலிசிஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். நம்ம அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம், நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் வரும், நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் அது இருக்கும். பட் ஆஸ் எ ரிசர்ச்சராக நம்ம வந்து ரிசர்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா எந்த ஒரு சாஃப்ட்வேர்லேயும் நம்மளுடைய இன்புட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கான ரிசல்ட் வந்து வந்துடும். பட் என்ன கொஸ்டின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது எப்படி வந்தது, எதுக்காக கொடுக்குறோம், ஏன் அந்த ரிசல்ட் வருது, இன்கேஸ் அந்த ரிசல்ட் வந்ததுன்னு அப்படின்னா அது வந்து எதுக்காக நம்மளுடைய ரிசர்ச்சில் கனெக்ட் ஆகுது, அது நம்ம எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம் அப்படின்ற இந்த பேசிக் கொஸ்டின்ஸுக்கு தான் நம்மளுக்கு வந்து டவுட் வரும். ஸோ அதனால் இது நமக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய அனாலிசிஸ் பார்ட்டில் நம்ம ஆஃப்டர் டூயிங் த அனாலிசிஸை முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த இன்டர்பிரிட்டேஷன் ரோலுக்கு வரும்போது நம்ம அதை சொல்கிறதுக்கு நெக்ஸ்ட் அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த பர்பஸ்க்கு, ஏன் அது வந்து வேற ஒரு கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து தெரியணும். ஸோ அந்த பேசிஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்றைக்கி ரெக்ரேஷன் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, அதோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரெக்ரேஷன் அனாலிசிஸ் என்பது டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு சார்பான மாறி மற்றும் அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளை சார்ந்து இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள். நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஆட் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அதாவது ஒரு புதிய விளம்பரத்தை வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ அந்த புதிய விளம்பரத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களிடையே பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வாங்கும் நோக்கம் அதிகரிக்குதா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அப்போ ரெக்ரேஷன் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து நம்ம செக் பண்ணக்கூடிய ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து செக் பண்ணுவாங்க. இதே நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்லேஷன் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். கார்லேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ மீனிங் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். ரெண்டு வேரியபிள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டாக மீடியேட்டிங் வேரியபிளாக மாடரேட்டிங் வேரியபிளாக அப்படின்றதுலாம் எந்த டெர்மினாலஜியும் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு முன்னாடியும் நம்ம வந்து கண்டிப்பாக ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையிலே வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குதா அப்படின்றத வந்து கண்டிப்பாக செக் பண்ணுறதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா கார்லேஷன். ஏன் அப்படின்னா ரெண்டு வேரியபிள்ஸுக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து இருந்தால் தான் அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டடி பண்ண முடியும். அதாவது கார்லேஷன் போட்டால் தான் ரெக்ரேஷன் மற்ற அனாலிசிஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த பேசிக் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஸ்டடி வேரியபிள் வந்து அந்த ஸ்டடி வேரியபிளில் பேசிக் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா ரிசல்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்காது. அதாவது துல்லியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவன் நம்மளுடைய ரிசர்ச்சோட முடிவுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அர்த்தமில்லாத சுச்சுவேஷனுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ ஒரு அதை அர்த்தமான துல்லியமான ஒரு தன்மைக்கு வந்து வர வைக்கணும் அப்படின்றதுக்காக செக் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து கார்லேஷன். ஸோ அதே மாதிரி அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா ரெக்ரேஷன் அனாலிசிஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து வரும். இதே கார்லேஷனில் வந்து பார்த்திங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது.
அப்போ இந்த இடத்துல காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னும்போது காஸ் வேரியபிள்னு ஒன்று இருக்கும். காஸ் வேரியபிள் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எஃபெக்ட் வேரியபிள் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய வேரியபிள். அதுதான் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது எதை சார்ந்து இருக்குது? இண்டிபெண்டன்ட் வேரியபிளை சார்ந்து இருக்குது. ஸோ நான் கொடுத்த எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். ஒரு கம்பெனியில் ஒரு நிறுவனம் வந்து விளம்பரம் செய்ய போகிறாங்க அப்படின்னும்போது அந்த விளம்பரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வாங்கும் நோக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அப்போ இந்த இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை ஆய்வு செய்ய பயன்படும் புள்ளியியல் முறை, ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து செக் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரேஷன் அனாலிசிஸ். எப்போவுமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸில் இல்லை அனாலிசிஸ் பார்ட்டில் ஒவ்வொரு டூலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரோல் இருக்கும். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும். எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான பர்பஸும் வந்து இருக்கும். ஸோ எந்த டூல்ஸ் அதாவது எந்த வேரியபிள்ஸ் எடுத்து நம்ம அதை செய்யணும் அப்படின்றதும் வந்து இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் வித்தவுட் மீனிங் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா எல்லா அனாலிசிஸையும் ஒரே மாதிரி நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது வந்து ரெக்ரேஷன் அனாலிசிஸில் வேறு என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். அப்போ ரெக்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். அதாவது கார்லேஷன் போல் வெறும் தொடர்பை மற்றும் அல்லாமல் கார்லேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் செக் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாமல் காரண விளைவு காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்போ இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படி சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வரும். உறவுகள் மூலம் ரெக்ரேஷன் ரெக்ரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே. இப்போ வந்து அனாலிசிஸில் ரிசர்ச் ரோலில் எதுக்காக இந்த ரெக்ரேஷனுடைய ரோல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அதனுடைய பங்கு என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை ரெக்ரேஷன் விளக்குகிறது. அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது வந்து ப்ரிடிக்டார் வேரியபிள் இல்லை காஸ் வேரியபிள். அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள் என்ற மாற்றத்தை கொண்டு வருது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு அதே எடுத்துப்போம். ஒரு நிறுவனத்தினுடைய விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டு ஸ்பெண்டிங் காஸ்ட்னு வச்சுப்போம். விளம்பரத்துக்கான செலவு. நான் வந்து ஒரு விளம்பரத்துக்கு நான் ஒரு ரூ. 1000 செலவு பண்ணுறேன் அப்படின்னா, அதனால் எனக்கு வந்து என்ன பண்ணுறாங்க மக்களிடையே பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அதிகமாகுதா? பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அதிகமாகிறதுனால என்னுடைய நிறுவனத்தினுடைய பொருட்கள் சேவைகளை அதிகமாக அவங்க பயன்படுத்துகிறாங்களா? அப்படி பயன்படுத்தும்போது எந்த அளவுக்கு அதிகரிக்குது? அதுதான் முக்கியம். ஏன்னா எல்லாருக்குமே காமனா தெரியும். அட்வர்டைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அட்வர்டைஸ் பண்றதுக்கான நோக்கம் வந்து என்னது? ஒரு நிறுவனம் அதனுடைய விற்பனைய அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. அது வாங்குவோரினுடைய எண்ணத்த வந்து அதிகப்படுத்தணுன்னும்போது. அப்ப எந்த அளவுக்கு அத அதிகப்படுத்துது அப்படின்ற ஒரு துல்லியத்தன்மை வந்து தெரியணும். அததான் வந்து இங்க சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க? அப்ப நான் வந்து ஒரு விளம்பரத்துக்கு நானு ரூ. 1000 செலவு பண்றேன் அப்படின்னா, அதனால எத்தனை கஸ்டமருக்கான பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அதிகமாகுது. இன்கேஸ் நான் வந்து ரூ. 10,000 செலவு பண்ணேன்னா, எனக்கு அதிகமான மக்களிடையே பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து அதிகமாகுதா? வாங்கும் நோக்கம் வந்து மக்களிடையே அதிகப்படுத்துறாங்களா? அதிகமாகுதா? அப்ப அது எந்த அளவுக்கு அதிகமாகுது? அப்படின்றத வந்து துல்லியமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வந்து நமக்கு குடுக்குது. இன்கேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிளினுடைய மாற்றம் டிபெண்டன்ட் வேரியபிளில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தலை, இல்லை பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னா, ஸோ அந்த நிறுவனம் வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. இப்போ விளம்பர செலவு வந்து நம்ம செய்கிறதுக்கான முடிவு வந்து நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு டிசிஷன் முடிவு எடுத்ததுக்கான செயல்பாட்டுக்கு வந்து அந்த நிறுவனம் வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ரிடிக்டார் ரோலில் வந்து இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ரோல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் ரோல், அதுக்கடுத்தது வந்து ப்ரிடிக்ஷன் ரோலில் வந்து இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரேஷன் அனாலிசிஸில் வந்து ப்ரிடிக்ஷன் ரோல், அதாவது முன்கணிப்பு. எதிர்காலத்தில் வந்து எப்படி இருக்கும் நமக்கு, அதாவது வரக்கூடிய ரிசல்ட்டு எப்போவுமே நம்ம ரிசர்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து ஜெனரலைசபிலிட்டியாக இருக்கணும், அதாவது பொதுத்தன்மை உடையதாக வந்து இருக்கணும். இதுக்கப்புறம் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ் ஃபார்மாக வந்து இருக்கணும். ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரேஷன் மூலயமா வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிடிக்ஷன் கேட்டகரிஸில் வந்து இருக்கும். ஏன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் 2 வேரியபிள்ஸ் வச்சு கொடுக்கறதுனால இப்போ ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளம்பரம் மற்றும் அதே பர்ச்சேஸ் இன்டென்ஷன் ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிறாங்க. விளம்பரத்தை வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் பர்ச்சேஸ் இன்டென்ஷன் டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் அவங்க எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க.
அப்ப இந்த தடவ டெஸ்ட் பண்ணத வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எதிர்காலத்தில அவங்களுக்கு தேவைப்படும்போது, அடுத்த வருஷமோ இல்ல அதுக்கடுத்தது பின்வரும் ஆண்டுகளில் அவங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு தேவைப்படும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த முடிவுகள அடிப்படையாகக் கொண்டு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க மேலாண்மைக்கு தேவையான, அந்த நிறுவனத்துக்கு தேவையான முக்கிய முடிவுகள வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது டெஸ்டிங் தியரி ரோல். இந்த டெஸ்டிங் தியரி ரோல் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆய்வில் பயன்படுத்தப்படும் கோட்பாடுகள் தியரிட்டிகள். அதாவது ஒவ்வொரு ரிசர்ச்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜென்ரலா வந்து வெறும் நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் இதா வந்து இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்டிகல்ஸ ரெஃபர் பண்ணி அதிலிருந்து தான் நம்ம ப்ராப்ளம்ஸ ஃபைண்ட் பண்ணுவோம். அதே மாரி நம்ம என்ன சொல்ல வரோமோ, அது வந்து கண்டிப்பா ஆல்ரெடி ஏதாவது ஒரு எவிடன்ஸ், வெரிஃபைடு எவிடன்ஸ் வந்து ஆர்டிகல்ஸ்லயோ, இல்ல ஜர்னல்ஸ்லயோ, இல்ல ஏதாவது ஒரு புக்ஸ்ல பப்ளிஷ்டு புக்ஸ்லயோ வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அது சொல்லப்பட்டு இருக்கணும். அந்த மாரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னும்போது, ஸோ அத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய ரிசர்ச்ல நம்ம அத வந்து சைட்டேஷன் குடுத்து நம்ம கொண்டு வருவோம். அப்படி குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரிசர்ச்சுக்கும் ஒரு பேஸ் ஃபார்ம் வந்து இருக்கும். அந்த பேஸ வச்சு தான் எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தியரிட்டிக்கல் சப்போர்ட். அப்போ நீங்க எந்த விதமான ரிசர்ச் எடுக்கிறீங்களோ, அந்த ஏரியா சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3 இல்ல 4 தியரி வந்து அது வந்து அந்த கான்செப்ட்ட வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கும். ஸோ, அப்ப அந்த தியரிட்டிக்கல் கான்செப்சுவல் அந்த வந்து தியரிட்டிக்கல் கான்செப்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய ஸ்டடீஸ்ல கொண்டு வரணும். அப்ப ரெக்ரேஷன் அனாலிசிஸ் நம்ம பயன்படுத்தும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தியரிட்டிக்கல் அதுக்கு அடுத்தது கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா வேரியபிள்ஸ் தான். அதாவது இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிளோட ரோல் வந்து எப்படி இருக்குது? மீடியேட்டிங், மாடரேட்டிங் ரோல் வந்து இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு இடையில எப்படி செயல்படுது? இத வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோஸ்ல வந்து கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்போம். ஸோ, அந்த கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் பேஸ் பண்ணி தான் நம்ம அனாலிசிஸே பண்ணியிருப்போம். ஏன்னா, அதுதான் வந்து அ பிஃபோர் அனாலிசிஸ் நம்ம டேட்டாலாம் கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம செய்யக்கூடிய வேலை. ஸோ, அப்ப இதெல்லாம் வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்டிங் ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்ரேஷன் வந்து இருக்குது. அதாவது தியரிய டெஸ்ட் பண்றது. நம்ம ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணியிருக்கக்கூடிய கான்செப்சுவல் வேரியபிள் ஃப்ரேம்வொர்க்க வந்து டெஸ்ட் பண்றதுக்கு. எதுக்காக இத டெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, வெதர் தட் தியரி சப்போர்ட்ஸ் ஆர் நாட். அந்த தியரி வந்து நம்ப பண்ணக்கூடிய அந்த ஸ்டடீஸுக்கு தொடர்பு இருக்குதா? இல்லையா? அது வந்து அந்த தியரி நம்மளுக்கு வந்து செயல்படுதா? செயல்படாம போயிடுச்சா? அதுக்கு அடுத்தது கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்ல நம்ம எல்லா வேரியபிள்ஸையும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொண்டு வந்திருப்போம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதுக்கு உண்மையிலேயே அது வந்து செல்லுபடி ஆவுதா? நம்மளுக்கு நடைமுறையில அது முக்கியத்துவமா இருக்குதா? இல்லையா? அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான ஒரு ரோல் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வந்து இருக்குது. ரெக்ரேஷன பொறுத்தவரைக்கும் 2 விதமான டைப்ஸ் வந்து இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ரெக்ரேஷன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ரெக்ரேஷன். சிம்பிள் ரெக்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ரெக்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்தால் அதனை சிம்பிள் ரெக்ரேஷன் என அழைக்கப்படுகிறது. அப்ப வெறும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கிடையாது. கண்டிப்பா ஒரு அவுட்கம் வேரியபிள் இருக்கும். அவுட்கம் வேரியபிள் அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். இப்போ நம்ப உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு நிறுவனம் வந்து விளம்பர செலவு செய்ய போறாங்க அப்படின்னா, அந்த விளம்பர செலவு அப்படின்றது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். கண்டிப்பா அத வந்து தொடர்பு படுத்துறதுக்கு ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், எஃபெக்ட் வேரியபிள் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் இன்டென்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப சிம்பிள் ரெக்ரேஷன்ல ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அது 2த்தையுமே வந்து ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு ரோல்ல இருக்கிறது தான் சிம்பிள் ரெக்ரேஷன். அப்ப மல்டிபிள் ரெக்ரேஷன் ரோல் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இஃப் தேர் ஆர் 2 ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இட் இஸ் கால்டு மல்டிபிள் ரெக்ரேஷன். அப்ப என்ன பண்றாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸ் வந்திருக்கும். வெறும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட் மட்டும் இல்லாம கன்சியூமர் பெர்செப்ஷன் அப்படி சொல்லிட்டு ஒண்ணு எடுக்கலாம். இல்ல நீங்க ஒரு சேல்ஸ வந்து ஒரு வேரியபிளா எடுத்துப்போம். அப்ப சேல்ஸோட வால்யூம் இன்கிரீஸ் ஆகுறத பொறுத்து என்ன பண்றாங்க, ப்ராஃபிட் வந்து வருதா அப்படின்ற மாரி. அதாவது சேல்ஸ் வந்து காசு, ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட். நமக்கு சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகுறதுனால நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வருதான்னு சொல்லிட்டு. இந்த மாரி நெறைய கேட்டகரிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிபெண்டன்ட் ஒன்றுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ வந்து ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து அவுட்கம் வந்து ஒரு வேரியபிளா தான் இருக்கும். ஏன்னா, ஒவ்வொரு டூல்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெவ்வேறு விதமான டெர்மினாலஜில வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ரெக்ரேஷன் அனாலிசிஸ பொறுத்தவரைக்கும் நம்ம சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளா தான் இருக்கும். நம்ம மல்டிபிள் ரெக்ரேஷனா இருக்கு அப்படின்னா,
ஒன்றுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து இருக்கும். இதே சிம்பிள் ரெக்ரேஷனா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா தெரியணும். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம டூல்ஸ் அப்ளை பண்ணும்போது எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வரும், என்ன டிபெண்டன்ட் வேரியபிள் வரும், எதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் ரோலுக்கு நம்ம வரும். ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எஸ்பிஎஸ்எஸ், செம் மற்ற எந்த சாஃப்ட்வேர் நம்ம அனாலிசிஸ் பண்ணாலும் ஏதோ ஒரு வேரியபிள் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணணும். ஏன் அந்த வேரியபிள் எடுக்கிறோம், எந்த வேரியபிள் எடுத்து எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்ற ரோலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு டூல்ஸோட நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம கண்டிப்பாக ஸ்டடி பண்ணும்போது தான் அதை வந்து நம்ம எந்த இடத்துல அது வந்து ப்ளே ஆகுது, அதோடைய ரோல் வந்து ப்ளே ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரெக்ரேஷன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிளை ஸ்டடி பண்ணுறது. மல்டிபிள் ரெக்ரேஷன் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ 2 வேரியபிள் தான் இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 3, 4, 5 ஒரு 5 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் கூட இருக்கலாம். ஈவன் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து இருக்கலாம். அது ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளோட ஸ்டடி பண்ணுறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்டிபிள் ரெக்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இப்போ மார்க்கெட்டிங் ரிசர்ச்சில் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ரெக்ரேஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ சிம்பிள் ரெக்ரேஷனுக்கு வந்து நம்ம 2 வேரியபிள் இருந்தால் போதும். அட்வர்டைஸிங் அண்டு சேல்ஸ். அட்வர்டைஸ் பண்ணுறதுனால ஒரு நிறுவனத்தினுடைய விளம்பரம் வந்து அந்த நிறுவனத்தினுடைய விற்பனையை அதிகரிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு நிறுவனம் வந்து விளம்பர செலவு செய்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்டிங். விற்பனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் மீது தாக்கம் ஏற்படுகிறது. தாக்கம் ஏற்படுகிறது அப்படின்னா அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ விளம்பரத்தை அதிகப்படுத்துறதுனால அந்த நிறுவனத்தினுடைய விற்பனை வந்து அதிகரிக்குதா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடிய வெறும் 2 வேரியபிள். அப்போ இந்த இடத்துல வந்து விளம்பரம் அப்படின்றது வந்து என்னது, இண்டிபெண்டன்ட் வேரியபிள். விற்பனை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இந்த இடத்துல ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து இருக்குது. அப்போ விளம்பர செலவை அதிகப்படுத்துறதுனால விற்பனை வந்து அதிகமாகுதா? அப்போ அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து அப்போ விளம்பர செலவை அதிகப்படுத்துறதுக்கான முடிவு வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவங்க மேற்கொள்வாங்க. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மல்டிபிள் ரெக்ரேஷன் அப்படின்னும் போது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து அதிகமாகும். அப்போ மார்க்கெட்டிங் ரிசர்ச்சில் எந்தெந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கிறாங்கன்றதை இப்போதைக்கு பார்க்கலாம். இப்போ மல்டிபிள் ரெக்ரேஷனுக்கு வந்து ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். கன்சியூமர் பிஹேவியர், நுகர்வோர் நடத்தை, டிஜிட்டல் காமர்ஸ்லேருந்து எடுப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர் ஸ்டடீஸ் ஹவ் வெப்சைட் குவாலிட்டி, ட்ரஸ்ட், ஈஸ் ஆஃப் யூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த பர்ச்சேஸ் இன்டென்ஷன். அப்போ இப்போ அந்த பர்ச்சேஸ் இன்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ரிமைனிங் வந்து ஒரு 3 தீம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. வெப்சைட் குவாலிட்டி, ட்ரஸ்ட், ஈஸ் ஆஃப் யூஸ். வெப்சைட் குவாலிட்டி அப்படின்போது டிஜிட்டல் காமர்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ் ஏ பீப்புளாவோ இல்லை நான் வந்து ஒரு கன்சியூமராகவோ நான் வெப்சைட்டை வந்து ஒரு நிறுவனத்தினுடைய வெப்சைட்டை நான் யூஸ் பண்ணும்போது அந்த வெப்சைட் வந்து எந்த அளவுக்கு தரமாக இருக்குது மற்ற வெப்சைட்டை விட. ஏன்னா வந்து ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட்டு செக்யூர்டாக இருக்கணும். அதே மாதிரி அதில் வந்து எந்த ஒரு யாரும் ஹேக் பண்ணுறதோ இல்லை வைரஸ் அட்டாக் பண்ணுறதோ இல்லை நம்மளை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு கேட்டகரிஸில் வந்து இருந்ததுன்னா நம்ம அந்த வெப்சைட்டை வந்து நம்ப மாட்டோம். ஏன்னா க்ரிடென்ஷியாலிட்டி அண்ட் ப்ரைவசி வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து அந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். அப்போ அது ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய வந்து இல்லை வெப்சைட்டில் டிராஃபிக் வருது, நம்மளால் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் மேற்கொள்ள முடியல, பெரிய அளவில் சிக்கலை உருவாக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அதை இது பண்ண மாட்டோம். அப்போ வெப்சைட் குவாலிட்டின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ட்ரஸ்ட், நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த நிறுவனத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் மேலே நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஈஸ் ஆஃப் யூஸ், அதாவது கன்வீனியன்ட். நம்மளுடைய என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அப்ளிகேஷன் பேஸ்டு அட்வான்ஸ்மெண்ட் வந்து வந்துடுச்சு. அப்போ அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் அப்ளிகேஷன் ரொம்ப வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, ஈவன் இல்லிட்ரேட் கூட நார்மல் ஒரு பர்சன் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காமன் மேன் கூட வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி இப்போதைக்கு அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அப்போ ஈஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இது பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தீம் வந்துருக்கும். அப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு கன்சியூமர் பிஹேவியரில் குவாலிட்டி, வெப்சைட் குவாலிட்டின்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஈஸ் ஆஃப் யூஸ் அப்படின்றதும் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனால் நம்ம கம்பேர் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் இன்டென்ஷன், வாங்கும் நோக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள்.
ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை வந்து ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம மல்டிபிள் ரெக்ரேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த வெப்சைட் குவாலிட்டி, ஈஸ் ஆஃப் யூஸ் இதுக்கெல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேல் என்னன்னு கூட நம்ம இப்போ பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆஸ் எ ரிசர்ச்சரா நம்ம எந்த ஒரு தீம் எடுக்கிறோம், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுக்கிறோம், டிபெண்டன்ட் வேரியபிள் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளே வந்து தோராயமா வெப்சைட்ல சர்ச் பண்ணிலாம் நம்ம எடுக்க முடியாது. இப்போ வெப்சைட் குவாலிட்டின்றது வந்து ஒரு தீம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதில் சொல்லிட்டேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா, அதையே வந்து அப்படியே எடுக்க முடியாது. அது கண்டிப்பா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். அதாவது அது வந்து ஆர்டிகல்ஸ்லயோ, இல்ல ஜர்னல்ஸ்லயோ அது வந்து சொல்லியிருக்கணும். ஆல்ரெடி வந்து அந்த வெப்சைட் குவாலிட்டின்ற அந்த தீமை இண்டிபெண்டன்ட் வேரியபிள ஏதாவது ஒரு கான்டெக்ஸ்ட்ல வந்து ஆர்டிகல்ஸ்ல வந்து அத வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு ஸ்கேல் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கேல், அந்த தீம் எடுத்து அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் இண்டிபெண்டன்ட் வேரியபிளா அத யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு நான் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்ப அவங்க சொன்னத எடுத்து தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு பிகினரா ரிசர்ச் நம்ம ஃபாலோ இருக்கிறோம் அப்படின்னும்போது, நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே ரேண்டமா Googleல சர்ச் பண்ணியோ, இல்ல நம்ம வந்து ChatGPTலயோ இல்ல எனி அதர் ஏஐ டூல்ஸ்லயோ நம்ம சர்ச் பண்ணி நம்ம வரக்கூடிய ரிசல்ட்ட வச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நம்ம அத எடுத்து நம்மளுடைய ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா முக்கியமா இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். எந்த ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்தாலும். அப்ப வெப்சைட் ஒரு குவாலிட்டி தீம் வந்து எங்க இருந்து இருக்கும்? ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸ்ல இருக்கும். அந்த ஆர்டிகல்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் வந்து இருக்கும். என்ன ஸ்கேல்ன்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெப்சைட் குவாலிட்டி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துப்போம். இணையதள தரம் என்பது பயனாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு தளத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன், நம்பகத்தன்மை மற்றும் காட்சி ஈர்ப்பு. அப்ப என்ன பண்றாங்க? அதோடைய ஆக்டிவிட்டீஸு, ட்ரஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு சில வெப்சைட்லாம் வந்து பார்த்தோம்னா, அது பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனா வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் குவாலிட்டியோட மீனிங். அதாவது அதோட டெர்மினாலஜி. அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோடைய டைமென்ஷன் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்கேல்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, யூசபிலிட்டி. யூசபிலிட்டி அப்படின்னா, பயன்பாட்டு திறன். தளம் எவ்வளவு எளிதாக பயன்படுத்துகிறது. ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சர்வர் அப்படியே ஸ்பீடா இதாகும். ரொம்ப ஸ்லோவாகும். நம்ம அத ரன் பண்ணவே முடியாது. அந்த ப்ராசஸிங் வந்து ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிராஃபிக், வெப்சைட் டிராஃபிக் அப்படின்னு இருக்கும். வெப்சைட் டிராஃபிக் அப்படின்னா, திடீர்னு அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிளாக் பாயிண்ட் மாரி வந்துடும். ஆட் வரும். இல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா டைமுக்கு அது வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரியான ஸ்ட்ரகிள்னெஸ்ஸ வந்து கிரியேட் பண்ணும். அந்த மாரிலாம் இல்லாம நம்ம கிளிக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராசஸ் வந்து ப்ரொசீட் ஆயிடுது. செக்யூர்ட் ப்ராசஸ் போய் சேருது அப்படின்னா, அது வந்து யூசபிலிட்டி. அடுத்தது வெப்சைட் குவாலிட்டி செகண்ட் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் குவாலிட்டி. தகவல் தரம். ஏன்னா, ஒரு சில வெப்சைட்ல வந்து குடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த நிறுவனம் வந்து எவ்ளோ இன்ஃபர்மேஷன் எந்த கான்டெக்ஸ்ட்ல குடுத்துருக்காங்களோ, அது மட்டும் தான் அதில வந்து வரும். அப்போ குவாலிட்டி ஆஃப் த கன்டென்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து வெப்சைட்ல வந்து இருக்குது அப்படின்னும்போது, அது ஒன் ஆஃப் த கீ டைமென்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் குவாலிட்டில இருக்கும். அதுக்கு அடுத்தது சிஸ்டம் குவாலிட்டி. கணினி தரம். இணையதளம் எவ்வளவு வேகமாகவும், பாதுகாப்பாகவும் செயல்படுகிறது. அது சேஃப் அண்ட் செக்யூர்ட். என்ன பண்றாங்க அப்டின்னா, நம்ப இருக்கக்கூடிய இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வெப்சைட்ல நம்ம இது பண்ணும்போதும், தேர்ட் பார்ட்டியோ இல்ல ஏதாவது ஒரு அனானிமஸ் பெர்சனோ வந்து என்ன பண்ணக்கூடாது அப்டின்னா, நம்ப குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போயிட்டு அவங்க மிஸ்யூஸ் தவறா வந்து நம்மளுடைய தகவல்கள துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது. அந்த மாரி ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதா? அப்டி சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். அந்த மாரிலாம் இல்லாம ஒரு செக்யூர்ட் வெப்சைட்டா இருக்கு அப்டின்னா, சிஸ்டம் குவாலிட்டி. அப்ப வெப்சைட் வந்து சேஃபா தான் இருக்குது அப்டி சொல்லிட்டு. அப்ப சேஃப் அப்டின்னும்போது பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, ஒன் டைம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஆத்தென்டிகேஷன், வெரிஃபிகேஷன் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது சர்வீஸ் குவாலிட்டி. சேவை தரம், வழங்கப்படும் ஆதரவு மற்றும் அப்ப என்ன பண்றாங்க, கஸ்டமருடைய ஃபீட்பேக் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருதுன்னா, உடனே அதுக்கான ரிப்ளை வந்து வருது. அப்ப நம்மளுக்கு தேவையான அதாவது அந்த பொ வெப்சைட்ட யூஸ் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கான வாய்ப்புகள வந்து அவங்க உடனடியா செய்து தராங்களா? அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்விஸ் குவாலிட்டில வந்து வரும். எந்த அளவுக்கு அவங்க வந்து நமக்கு வந்து உதவியா இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் குவாலிட்டி அப்படின்ற அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல இருக்கக்கூடிய கீ டைமென்ஷன் இல்ல கீ வேரியபிள்ஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்ல ஸ்கேல்ஸ்ன்னு கூட நம்ம எடுத்துப்போம்.
அதே மாரி இப்ப வெப்சைட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு தீம் எடுத்திருக்கிறோம். அது வெறும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளா தான் வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கு. ஸோ டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட் கம்பேரிங் வேரியபிள்ஸ் வெவ்வேறு விதமான வேரியபிள்ஸ் நம்ம எடுக்கும்போது, அது வந்து மீடியேட்டிங் வேரியபிளாவோ, டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்ற ரோலுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறும். அது வந்து நம்மளுடைய ஸ்டடீஸ்க்கு ஏத்த மாரி நம்ம எந்த வேரியபிள்ஸ எதோட கம்பேர் பண்ணிக்க போறோமோ, அந்த இடத்த பொறுத்து அப்போ இந்த வெப்சைட் குவாலிட்டி வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாவோ, டிபெண்டன்ட் வேரியபிளாவோ இல்ல மீடியேட்டிங் வேரியபிள் அப்படின்ற ரோல்லயோ மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ் ஆஃப் யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்திருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே ஜென்ரலா வந்து எடுக்க மாட்டோம். டேர்ம் தியரின்னு ஒண்ணு இருக்கும். டெக்னாலஜி அக்செப்டன்ஸ் தியரிஸ். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெர்சீவ்ட் ஈஸ் ஆஃப் யூஸ் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெர்சீவ்ட் யூஸ்ஃபுல்னஸ் அப்படி சொல்லிட்டு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. 2 தீம் வச்சு அந்த தியரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அப்ப நம்ம எந்த வேரியபிள்ஸ் எடுத்தாலும் ஒரு தியரியோட சப்போர்ட் வந்து இருக்கும். ஆல்ரெடி அவங்க வந்து தீம் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஈஸ் ஆஃப் யூஸ் அப்படின்றது வந்து இந்த டேர்ம் தியரில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒ ஒரு வேரியபிள் இல்ல ஒரு தீம்னு எடுத்துக்கலாம். ஸோ அத பேஸ் பண்ணி இந்த ஈஸ் ஆஃப் யூஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ரோல்ல நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஈஸ் ஆஃப் யூஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் ஃப்ரெண்ட்லி. அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லின்னா, யார் வேணாலும் அந்த வெப்சைட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அதில வந்து பெரிய அளவுல ஒரு சிக்கல், அதாவது ஒரு எஜுகேட்டட் பெர்சன் நிறைய காம்ப்ளிகேட்டட் ப்ரோகிராம்ஸ், கோட்ஸ் எல்லாம் நம்ம குடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அது ப்ளே ஆகும் அப்படின்றதெல்லாம் இல்லாம, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யார் வேணாலும் அத வந்து ஈவன் ஒரு காமன் மேன் அல்ல ஒரு பிகினர்ஸ் கூட அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு தனியா நம்ம வந்து ஒரு ட்ரெய்னிங் எல்லாம் குடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஈஸ் ஆஃப் யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுக்கிறோம். அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அது வந்து டேர்ம் தியரி, டெக்னாலஜி அக்செப்டன்ஸ் தியரீஸ்ல சொல்லியிருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதோடைய கீ டைமென்ஷன்ஸ், இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்னன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ், நேவிகேஷன். நேவிகேஷன்னா எந்த டைரக்ஷன்ல எங்க லொகேட் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அது எல்லாமே விசிபிளா இருக்கணும். அந்த நேவிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்திருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸு, நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏரோ மார்க் இதெல்லாம் கூட எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்டர்ஃபேஸ் டிசைன். தளத்தின் அமைப்பு சுத்தமாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் உள்ளது. அதாவது கன்டென்ட் வந்து அந்த கிளாரிட்டி வந்து பக்காவா இருக்கணும். ஏன்னா ஃபாண்ட் சைஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? பேக்கிரவுண்ட் கலர்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஏன்னா நம்ம பார்த்த உடனே நம்மளுக்கு அது ரீடபிளா இருக்கணும். அந்த மாரி இருந்தா தான் அதுமாரி சிம்பிள் லாங்குவேஜ்ல வந்து இருக்கணும். அப்ப இன்டர்ஃபேஸ்னா இன்டராக்ஷன் பிட்வீன் ஹியூமன் அண்ட் கம்ப்யூட்டர். 2 பேருக்குமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ப வந்து அந்த வெப்சைட்ட நம்ம பார்க்கும்போது, நமக்கு வந்து அது அந்த வெப்சைட் வந்து இன்னொரு நம்மளுடைய ஃப்ரெண்ட் மாதிரி அது வந்து நம்மள ட்ரீட் பண்ற மாதிரி நம்ம பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இன்டென்ஷன கிரியேட் பண்ணணும். இதான் வந்து இன்டர்ஃபேஸ் டிசைன் அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ். ரெஸ்பான்சிவ்னஸ்னா நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோமோ, இல்ல நம்ம என்ன கமாண்ட் குடுக்குறோமோ, அதுக்கு உடனடியா நமக்கு அதுக்கான பதில் வந்து வரணும். ஸோ இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அ இது வந்து அப்ளிகேஷன் பேஸ்டு இருக்கிறது. நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து நம்மளுக்கான ரிப்ளை வந்து ஈஸியா வரணும். ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. லேர்னபிலிட்டி கற்றல் திறன். ஒரு புதிய பயனர் தளத்தை எவ்வளவு விரைவாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப ரொம்ப ஈஸியா இருந்தா தான், நம்ம அந்த வெப்சைட்ட பத்தி ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைமே நம்ம அந்த வெப்சைட் யூஸ் பண்ணும்போது, பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையா வந்து அது வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ் ஆஃப் யூஸ் அப்படின்ற கேட்டகரீஸ்ல வரக்கூடியது. ஸோ ட்ரஸ்ட்ன்றது வந்து அதில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வேரியபிள்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ட்ரஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹவ் வி பிலீவ் தட் வெப்சைட் ஆர் தட் கம்பெனி அப்படின்றது கேட்டகரீஸ்ல வந்துரும். ஸோ இந்த பேசிஸ்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கன்சியூமர் பிஹேவியர்ல என்ன பண்றோம், மல்டிபிள் ரெக்ரேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது, வெப்சைட் குவாலிட்டி, ட்ரஸ்ட், ஈஸ் ஆஃப் யூஸ் இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிளாவும், பர்ச்சேஸ் இன்டென்ஷன வந்து டிபெண்டன்ட் வேரியபிளாவும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அடுத்தது நம்ம ரெக்ரேஷன் அனாலிசிஸ் வந்து ரிசர்ச்ல ஃபாலோ பண்றோம். அப்ப நம்ம அத பயன்படுத்தணும் ரெக்ரேஷன் அனாலிசிஸு. அப்ப அதுக்கும் ஹைபோதசிஸ் டெஸ்டிங்க்கும் சம்மந்தம் இருக்குதா? அப்ப ஹைபோதசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல் ஹைபோதசிஸ் அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். நல் ஹைபோதசிஸ் வந்து தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். என்ன பண்றாங்க, இப்ப சேல்ஸுக்கும் அட்வர்டைஸ்மென்ட்டுக்கும் சேல்ஸுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து நல்ல ஹைபோதசிஸ். அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து பண்றதுனால சேல்ஸ் வந்து அதிகமாகாது, விற்பனை அதிகமாகாது. விளம்பர செலவ அதிகப்படுத்துறதுனால விற்பனை வந்து அதிகரிக்காது. அப்படின்னு சொல்லிட்டு 2த்துக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுக்கக்கூடியது தான் நல் ஹைபோதசிஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, விளம்பர செலவ அதிகப்படுத்துறது மூலியமா எனக்கு வந்து விற்பனை வந்து அதிகரிக்கும்.
அதுக்கான 2த்துக்குமே நேரிடையான தொடர்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஃபெக்ட் பண்ணுது. இல்ல அதாவது விளம்பர செலவு வந்து விற்பனைய பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸ். இப்போ நம்ம ஹைப்போதீசிஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதீசிஸ். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்போம். இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் லெவல்னு சொல்லிட்டு. கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இருக்கும். 99.7% கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இருக்கும். 68% கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இருக்கும். இது நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தியரிலேருந்து நம்ம எடுத்திருப்போம். அந்த கான்செப்ட்லேருந்து எடுத்திருப்போம். அதில் ஜென்ரலா அகாடமிக்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ன பண்ணுவாங்கன்னா 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் யூஸ் பண்ணுவாங்க. சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 100%ல 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் போயிடுச்சுன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய 5% வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல். இந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவல்ஸ வந்து ரெப்ரசன்ட் பண்றது வந்து ஆல்ஃபா. கான்ஃபிடன்ஸ் லெவல்ல வந்து ரெப்ரசன்ட் பண்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பி வேல்யூ சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி வேல்யூ. கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னாலும், ப்ராபபிலிட்டி வேல்யூ அப்படின்னாலும் ஒண்ணு தான். அப்போ இந்த இடத்துல 0.05 அப்படின்றது இந்த 5% சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ. அதாவது பெர்சன்டேஜை நம்ம பாயிண்ட்டா மாத்திருக்கிறோம்னு அர்த்தம். அந்த 5 வந்து 100ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.05 வந்து கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கம்பேரிசன் ரூல் வந்து வரும். இதெல்லாம் கூட நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட்ல ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரோல் ப்ளே ஆகுது. அதை வச்சு எப்படி நல் ஹைபோதீசிஸோடைய செலக்ஷன் அண்ட் ரிஜெக்ஷன் வந்து வருது அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை நான் வந்து அதை டேக் பண்ணி விடுவேன். நீங்கள் அங்கே பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பி வேல்யூ அதாவது கான்ஃபிடன்ஸ் வேல்யூ. பி வேல்யூ வந்து லெஸ் தென் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.05 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா, நல் ஹைபோதீசிஸை ரிஜெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா, அந்த ரீஜியனில் அந்த 95% கான்ஃபிடன்ஸ் ரீஜனை விட்டு வெளியில் வந்துடுது. அதனால அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் த பி வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து அதிகமாகவும், அதே மாதிரி இந்த ரூல்ல வந்து பாருங்க ஈக்குவல். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து வேற டூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்றீங்கன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து ரிஜெக்ட் பண்ற மாரி இருக்கும் நல் ஹைபோதீசிஸ். இந்த ரெக்ரேஷன் அனாலிசிஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி வேல்யூ அதாவது கான்ஃபிடன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பி வேல்யூ வந்து டெஸ்டிங் வேல்யூ. நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ்ல நம்ப வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். அந்த ரிசல்ட் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா பி வேல்யூ. அது வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.05 விட அதிகமா இருந்தாலோ, இல்ல சமமா இருந்தாலோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நல் ஹைபோதீசிஸை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ நல் ஹைபோதீசிஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நல் ஹைபோதீசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்போசிட் ஹைபோதீசிஸ் வந்து என்னது ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். இதே வந்து நல் ஹைபோதீசிஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், இக்னோர் பண்ணிடுவோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ரோல் பிளே அதாவது ஹைபோதீசிஸ் ரோல் பிளே வந்து மார்க்கெட்டிங் ரிசர்ச்ல கான்டெக்ட்ல எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ரெக்ரேஷனுடைய ரோல் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். சிம்பிள் ரெக்ரேஷனில் வந்து என்ன பண்ணியிருப்போம், அட்வர்டைசிங் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், சேல்ஸ் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். 2த்தையும் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். சிம்பிள் ரெக்ரேஷன் போட்டிருக்கிறோம். நமக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து 0.01ன்னு சொல்லிட்டு வந்திருக்குதுன்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 0.05 சிக்னிஃபிகன்ஸ் லெவலுக்கு செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ பி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.01 வந்து லெஸ் தேன் 0.05 சிக்னிஃபிகன்ஸ் லெவல் 5% விட கம்மியாக இருக்குது. அப்போ 0.05 விட பி வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் இந்த இடத்துல வந்து நல் ஹைபோதீசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் ரீஜனை விட்டு வெளியில் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு இன்கேஸ் நம்ம மல்டிபிள் ரெக்ரேஷன் டூல்ஸ் அப்ளை பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்திருக்குதுன்னு வச்சுப்போம். மல்டிபிள் ரெக்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெப்சைட் குவாலிட்டி வந்து எடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம சிம்பிள் ரெக்ரேஷனை கூட எடுத்துப்போம் இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஒரு நம்ம வெப்சைட் குவாலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0.20 வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.05 விட அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் நல் ஹைபோதீசிஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ திரும்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அட்வர்டைசிங் வந்து 0.01
அப்போ கம்மியாக இருக்குது. ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ விட கம்மியாக இருக்கிறதுனால நல் ஹைபாத்தசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இதே செகண்ட் டெர்மினாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. அதனால் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூவை விட ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.05 விட பி வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல நல் ஹைபாத்தசிஸை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த ரெக்ரெஷன் ரோல் வந்து ரிசர்ச்சில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குதுன்றதை வந்து பார்ப்போம். ஒரே நேரத்தில் பல இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை வந்து ரெக்ரெஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஒன்று தான். நீங்கள் சிம்பிள் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணாலும் டிபெண்டன்ட் வேரியபிள் அவுட்கம் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணி பலதரப்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைபாத்திசிஸை ஆதரிக்க அல்லது நிராகரிக்க எண்ணியல் ஆதாரத்தை ரெக்ரெஷன் வந்து வழங்குது. இதே கார்லேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங் எல்லாம் எதுவும் கிடையாது. அது வெறும் 2 வேரியபிள்ஸை ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குதா அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அந்த 2 வேரியபிளும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இண்டிபெண்ட்டாக டிபெண்ட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. காஸ் அண்ட் எஃபெக்ட் கிடையாது. இதே ரெக்ரெஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அப்போ காஸ் வேரியபிள் வந்து இண்டிபெண்ட்டு, எஃபெக்ட் வேரியபிள் வந்து டிபெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இதை வச்சு கண்டிப்பாக வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து இது வந்து சொல்லுது. அந்த கான்ஃபிடன்ஸ் வேல்யூவை வச்சு கான்ஃபிடன்ஸ் லெவல் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங்கில் நல்ல ஹைபாத்திசிஸை ரிஜெக்ட் பண்ணிக்கலாமா அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஒரு பேஸை வந்து இது ரெக்ரெஷன் வந்து கொடுக்குது அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. தட்ஸ் ஆல். இன்கேஸ் இது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பார்க்கணும், ரெக்ரெஷன் சம்மந்தமாக பார்க்கலாம் அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து அதை நம்ம பார்க்கலாம். தட்ஸ் ஆல்.